ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி க்ராஸ் ஜாயிண்ட் ஒன்று எப்படி அடிக்கின்னு பார்ப்போம். இதை ஜாயின் செய்யறதுக்கு நாங்கள் வந்து பலகை துண்டு 2 வெட்டி கொள்ளணும். இது நான் வெட்டிக்கு பலகை வந்து 2 விதமான சைஸ் பலகை 2. அதை வந்து நாங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்குன்னு பார்ப்போம். இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து சரியாக சென்டரை அரைஞ்சி கொள்ளணும். நான் இப்படி சென்டரை மார்க் பண்ணி முழு மட்டத்துக்கே மார்க் பண்ணி கொள்ளணும். இப்போ அடுத்த பலகையில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் இதோட அதாவது அகலம் என்ன ஈக்கிண்டு. இது கிட்டத்தட்ட 50 மில்லிமீட்டர் ஈக்குது. 50 மில்லிமீட்டர்னால் சாதாரண 25 மில்லிமீட்டருக்கு 2 பிரித்து, அதாவது 2 பிரிக்கணும். பிரித்தார் 25 மில்லிமீட்டர் வார 25 மில்லிமீட்டரை மார்க் பண்ணிக்கொள்ளணும். இந்த நடுக்கோட்டுக்கு இங்கே 25, அடுத்த பக்கத்துக்கு 25ன்னு மார்க் பண்ணணும். இந்த பக்கத்துக்கு 25. இந்த மாதிரி மார்க் பண்ணி அதுக்கு பிறகு வச்சு பார்க்க சரி. இப்போ நாங்கள் இதுக்கு வந்து உயரப்பகுதியில் வந்து நடுப்பகுதியாக அறிஞ்சு கொள்ளணும். அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து இந்த கிரமையில் வந்து அதாவது இந்த சிஸ்டத்தில் வந்து எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளையிலும். இது வந்து 3 சென்டிமீட்டருக்கு வச்சு, அதாவது 2வது சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணுவேன். கொஞ்சம் மேங்கல் பண்ணி தான் வைக்கணும். அது நடுப்பகுதி நடுப்பகுதி வச்சு வந்து வரகிலே வந்து மார்க் பண்ணி நாங்கள் வந்து அதை சென்ட்ரலுக்கு அந்த அதாவது வெட்டு பகுதியை வந்து மார்க் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி 2 பக்கத்துலேயும் வந்து வரகிலே வச்சு மார்க் பண்ணணும். இதை வந்து நாங்கள் வந்து க்ராஸ் அதாவது ஜாயிண்ட் அடிக்க வேண்டிய இடத்துல வந்து மார்க் பண்ணது நான் ஒரு கோடு அடித்து அதுக்கு பிறகு 50 மில்லிமீட்டருக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோறேன். இந்த இடத்துல தான் எனக்கு க்ராஸ் ஜாயிண்ட் அடிக்கணும். நாங்கள் வரகிலையில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கி 13 மில்லிமீட்டருக்கு. கிட்டத்தட்ட அகலம் அதாவது அதோட கணம் வந்து 25-26 மில்லிமீட்டர் ஆகுது. அப்போ நாங்கள் அதை 2க்கு பிரித்தால் 13 மட்டும் வருது. 13 12.5 மாதிரி வருது. அதால் 13க்கு வச்சு நாங்கள் மார்க் பண்ணிக்கோறேன். மார்க் பண்ணி நாங்கள் அடுத்த கட்டையிலையும் வந்து ரோனுக்கும் மார்க் பண்ணி இப்போ இதை ஹாஃப் வெட்டி கொள்ளணும். நாங்கள் வரகிலையால் மார்க் பண்ணி ஹாஃப் மார்க் பண்ணி அதை மார்க் பண்ணி வெட்டி கொள்ளணும்.
இந்த மாதிரி மார்க் பண்ணி, அதாவது எங்களோட நடுப்பகுதி வரங்காட்டியும் அது வெட்டி பட்டிக்கு அந்த மாதிரி ரெண்டு குச்சியம் வந்து வெட்டி கொள்ளணும். இப்போ நாங்கள் வந்து உளியை யூஸ் பண்ணி அந்த ஹாஃபையும் எடுத்து போடணும், அதாவது சீவி போடணும். இது வந்து ஷீவ செல்ல முழுக்க வந்து ஷீவல்ல, ஒரு பக்கத்தில் வந்து ஹாஃபும் அடுத்த பக்கத்தில் ஹாஃபுமாகத்தான் ஷீவணும். அடுத்த பக்கமாண்டா அந்த பக்கத்திலே வந்து உயர பக்கம் பள்ள பக்கம், உயரம் ஹாஃபும் பள்ளம் ஹாஃபுமாக. அப்படி ஒரே தடவையாக வந்து ஷீவ போனீங்கன்னா டேமேஜ் ஆகிரும் பலகை. இப்போ 2 சைட்டையும் வந்து ஃபினிஷ். அதை வந்து இப்போ ஷேப் பண்ணிக்கொள்ளணும். உயரம் பள்ளம் மாதிரிக்கு அதை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணி லெவல் பண்ணிக்கொள்ளணும். இது இந்த கட்டை ஃபினிஷ். அடுத்த கட்டையை வெட்டுவோம். இதில் வந்து நாங்கள் அடித்த கோடு வந்து அதை வரகிலையில் அடித்த கோடு வந்து கிளியர் இல்லாட்டி நாங்கள் பென்சிலால் வந்து மார்க் பண்ணி அதை கிளியராக வச்சுக்கொள்ளணும். இந்த கட்டையும் வந்து அந்த மாதிரியாக மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டு தான் சரியான சிஸ்டம். அல்லது 2 பலகையும் வந்து, அதாவது ஒரு பலகை ஒரு சைஸ், ஒரு பலகை இன்னும் ஒரு சைஸ் என்றால் நாங்கள் அதை ஒரு பலகையை வச்சு தான் மார்க் பண்ணிக்கொள்ளவாகு. இப்போ எங்கள்கிட்ட 2 பலகையும் வந்து சீவி ஒளிஞ்சி, இப்போ வந்து நாங்கள் இதில் இறக்கி பார்க்கணும். இதில் அதாவது உள்ளுக்கு தள்ளி பார்த்தால் இது சரியாக, அதாவது ஃபினிஷிங்காக ஈக்கணும். கொஞ்சம் டைட்டாக இறங்குறது மாதிரி.
இதுதான் நாங்கள் செஞ்ச க்ராஸ் ஜாயிண்ட். இது வந்து சரியாக வந்து 90 பாகைக்கு ஈக்காண்டு செக் பண்ணிக்கொள்ள வேணும். இதுக்கு மூல மட்டத்தை யூஸ் பண்ணி 90 பாகைக்காண்டு பார்த்துக்கொள்ளணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.